எல்லாருமே சில எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அடிஷன் வித் யூ. ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜேகேவும் ஜேகேவும் டியும் வந்துட்டு அந்த ஷோவில் வந்து நடந்து போயிருப்பாங்க. ஸோ கிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டில் பார்ப்போம். அதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஜேகேவும் டேவ் அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த மூமெண்ட்டே. ஸோ அதனால் ரொம்ப ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக குதிச்சுட்டே அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். ஆனால் ஜேகேக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே புரியல. இருந்தாலும் அவன் கையை விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ அதனால் கையை டைட்டாக பிடிச்சிட்டு அவனும் நடந்து போயிட்டே இருக்கான். ஸோ இப்போ தூரத்தில் ஒரு பேஸ்கெட் பால் விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஜங்குக் அங்கே பாரு, பேஸ்கெட் பால் விளையாடுவாங்களா அந்த பிளேஸ், என்ன அங்கே கூட்டிகிட்டு போறியா? அதெல்லாம் தேவையில்ல, ஏற்கனவே ரொம்ப தூரம் வந்துட்டோம், வா வீட்டுக்கு போகலாம். ரொம்ப ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, மணி 11 ஆகுது. இதுக்கு மேலே ஹெவியாக ஸ்னோ பெய்யும், பார்த்துக்கோ. அந்த இடம்லாம் ஃபுல்லாக இதாக இருக்கும்டா, ஸ்னோவாக இருக்கும்டா, வேணாண்டா. இல்லை நான் போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு டேயோட கை தட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போகிறான். டே நில்லுடா, எங்கடா ஓடுற, இங்கே விழுந்து தொலைஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஜேகேவும் ஓடுறான். ஸோ அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவனே மறந்து அவன் குழந்த மாதிரி மேலே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே, உனக்கு ஒன்று தெரியுமா, சின்ன வயசில் வந்து இந்த பேஸ்கெட் பாலில் எப்படியாவது இந்த பேஸ்கெட்டில் பால் போட்டுருந்தான்னு நினைப்பேன். அந்த ஹைட்டே பத்தாது தெரியுமா. எங்கள் அக்காவும் தூக்கி எப்படியாவது போடுறான்னு சொல்லுவாள். அவளுக்கும் ஹைட்டு பத்தாது. என்னோட ரொம்ப பெரிய ஆசையில் ரொம்ப சின்ன ஆசை இது ஒன்று தெரியுமா. இங்கே எப்படியாவது இந்த பேஸ்கெட் பேஸ்கெட்டை போட்டு அந்த பால் போடணும், அதுதான் என் ஆசை. அதை நீ நிறைவேற்றுறியா அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி கேட்குறான். ஜேகேவும் லைட்டாக சிரிச்சிட்டு, என்னடா ஆசை இதெல்லாம் வித்தியாசமாக வச்சுருக்க ஒவ்வொரு ஆசையும். ஏன்னா வாழ்க்கையிலே எதுவுமே பார்க்காத ஒருத்தனோட எல்லா ஆசையும் இப்படி தானே இருக்கும். பிறந்ததுலேருந்து நான் இன்ன வரையுமே டார்க் ரூம் பார்த்து வளர்ந்தேன். ஸோ எனக்கு அது பெருசாக தான் தெரியும், உனக்கு அது சின்னதாக தெரியும். ஆமாம் தானே ஜேகே? சரி எனக்கு தூக்குறியா, நான் அதில் போடுறேன் பாலை ப்ளீஸ். டேய் என்னடா விளையாடுறியா, இங்கே எங்கே பால் இருக்குது? பால் போடுன்ட்ருக்க. பாலா? அது இவ்வளோ ஸ்னோ இருக்குல்ல, இந்த ஸ்னோவே நம்மளுக்கு பால் மாதிரி தான். அது நல்லா உருட்டி பெருசாக்கிட்டா நான் அதில் போடுறேன், நீ என்ன தூக்கு சரியா? ஐயோ குழந்த மாதிரி ஒன்றுட்ருக்கானே. டேய் ஒழுங்காக வந்துரு, ராவடி பண்ணிகிட்ருக்காத. இங்கே அவ்வளோதான் மரியாதை, வீட்டுக்கு போகலாம் வா. இதெல்லாம் தேவையில்ல, ஸ்னோலாம் முடிஞ்ச வாட்டி சம்மர் டைம் வந்து வச்சு பார்த்துக்கலாம் வா. அதுக்கு இன்னும் எத்தனை மாதம் இருக்குது, நீ இன்னும் விளையாடுறியா? நான் ஜேகே ப்ளீஸ் ஜேகே, இல்லைன்னு நான் உருட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஸ்னோவில் கையை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு என்ன நோ பண்ணிகிட்ருக்கான். டே இருறா உனக்கு என்ன இப்போது? அந்த பேஸ்கெட் பிளாஸ்கெட்டில் அந்த பாலை போடணும் அவ்வளோ தானே, பண்ணி தொலைறான். கம்முன்னு உட்காரு, இங்கே கத்தி எந்திரிச்சு ஓடுனேன் இவ்வளோ தான், பார்த்துக்கோ காலில் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்னோவையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி ஒரு பால் மாதிரி உருட்டிகிட்டு இருக்கான். அப்போது ஜேகேவை கண்ணத்தில் கையை வச்சுட்டு அப்படியே பேண்டு பார்த்துட்ருக்கான்ட்டே. எவ்வளோ அழகான புருஷன் எனக்கு கிடச்சிருக்கான், அவங்க வரைக்கும் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டான, இப்போ லவரான, அப்புறம் என் ஹஸ்பண்டாக ஆகிடுவான் கூடிய சீக்கிரம். நான் வளர்றேன், அவன் என் ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காற்றுலேயே ஃப்ளையிங் கிஸாக கொடுத்துட்ருக்கான். என்ன ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லை மயிலார், யூ கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துட்ருக்கான். பால் ரெடி ஆகிடுச்சு, வந்து போடுவா. இப்போட சேர்ந்து நானும் சின்ன பிள்ளை ஆகிட்டேனே. நான் என் தலையெழுத்து மயிறு. டேய் வந்து போடுறா, பால் ரெடி ஆகிடுச்சா, தேங்க்யூ ஸோ மச், கடு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளாடிக்கிட்டே ஓடி வந்து ஜேகே மேலே அப்படியே சாஞ்சிட்றான். டேய் இதெல்லாம் வேணாம், பாலை பிடி, நான் தூக்குறேன் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ ஜேகேவும் நல்லா தூக்குறான். ஸோ அவன் அப்படியே மேலேருந்து கீழே பார்க்குறான். என்னடா பார்க்க சிறுசாக இருந்துக்கிட்டு இவ்வளோ வெயிட்டாக இருக்க, சீக்கிரம் போடுறான், என் மூஞ்சில் தேனா வலியுது, போடுறா சீக்கிரம். போடுறேன், லவ் யூ
போடுன்னு சொன்ன உடனே. ஸோ டேவா அந்த பாலை போடுறான். ஸோ அந்த பாலை போடும்போது ஜேகேவை அப்படியே நல்லா பார்த்துட்டே தான் போடுறான். ஸோ ஏதோ விஷ் பண்ணியிருக்கான். ஸோ அது நம்மளுக்கு தெரியல. ஸோ உடனே ஜேகேவும் போதுமா, நிறைவேறிச்சா சார், இறக்கி விடட்டா, இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்கிறான். ஸோ அவன் இறக்கி விடும்போது அப்படியே கண்ணை மூடிட்டே இறங்குறான். மயக்கம் போட்டான் போல். டே 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 என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்தான். டே 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 பாடுறா இங்க. நீயா செத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு வி உடனே எந்திக்கிறான். ஸோ வந்திருக்கிறது வி தான். வியா நீயாடா மவனே, நீ எப்போ வருவான்டா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு, டேய் எனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா டேக்கு பழக்காத இடத்துக்குலாம் அவனை கூப்பிட்டு போவேன் ஏண்டா, இன்னைக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். ஏய் என்னடா என்ன ஓவராக பேசுகிற, ஃபஸ்ட்டு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட பேக்கெட்டில் கையை வச்சு சிகரெட் எடுத்து அடிக்கிறான். ஒரு தம்பு போட்டால் தான்டா ஃபுல் பீஸ் ஆகுது. இப்போ சொல்கிறா, உனக்கு என்னடா பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். என்ன ஓர சீனை போடுற, அவனை தான் அவனுக்கு பிடிக்கலல்ல, அப்போ எதுக்குடா ஓவராக அப்படியே துள்ளுற? பிடிக்கலனாலும் நீ கண்ட இடத்துக்கு அவனுக்கு அவன் உடம்புக்குள்ளே இருப்ப போவ, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமாடா? இதை பாரு, என்னைக்கா ஒரு நாள் முன்னால் அவனுக்கு பிரச்சனை வந்தது, நீ அவ்வளோதான் பார்த்துக்கோ. என்னடா பண்ணுவ, என்ன பண்ணுவ, முதல்ல இதெல்லாம் விடு. இந்த காரில் ஜெயிச்சோல்ல அந்த அமௌண்ட் ஒன்று தானே இருக்கு. ஆமாம், அதில் என்ன இப்போ? அந்த அமௌண்ட் எனக்கு வேணும். உனக்கு எதுக்குடா நான் தரணும்? ஏய் என்ன பேர் சேர்ந்து தானே ஜெயித்தோம். எனக்கும் அந்த அமௌண்ட்டு வேணும், ஃபுல்லாக வேணும், புரியுதா? நீ பணக்காரன், உனக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் நான் அப்படி இல்லைல்ல, 2 மனுஷனாக திரியிறேன். ஸோ எனக்கு அந்த அமௌண்ட்டு வேணும், அது கொடுக்கணும், நீ எனக்கு அது வேணும். நான் அதை கேட்க தான் மெயினாக வந்தேன், புரியுதா? என்ன ஓவராக அப்படி துள்ளுற? அந்த காசு உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான். எதுக்குடா அந்த அமௌண்ட் உனக்கு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, புரியுதா? தேவையும் கிடையாது உனக்கு. சொன்னதை மட்டும் செய், புரியுதா? அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டா நீ தேவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டல. இந்த மாதிரிலாம் என்கிட்ட நீ கேள்வி கேட்காத, புரியுதா? அதுக்கு என்கிட்ட பதிலும் கிடையாது. இந்த பாரு ஜங்குக், எக்ஸ்ட்ரா எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்காத. நான் கேட்டது அந்த பணம். இந்த பணத்தில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நீ ஆடிட்டுருக்க. எனக்கு அந்த பணம் வேணும், அவ்வளவுதான். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த பணம் வேணும், அவ்வளோதான், புரியுதா? சரி தரேன், என்னமோ பண்ணி தொலை. வா வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கா? நான்லாம் வீட்டுக்கு வரல. ஏய் என்ன ஆடிட்டுருக்கியா? நீ இப்போ வீட்டுக்கு தான் வந்தாகணும், ஏற்கனவே டைம் ஆச்சு. அவனுக்கு குளிர்னா சேராது, வா போகலாம் வீட்டுக்கு. ஆனால் எனக்கு நான் குளிர்னா சேரும், நீ கம்முன்னு போ, நான் போய்க்கிறேன். டேய் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓவராக பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஷர்ட்டை பிடிக்கிறான். இதை பாரு, நீ நிறைய கஷ்டத்தை டேக்கு கொடுத்துட்ட, இதுக்கு மேலேயும் நான் கொடுக்க விட மாட்டேன். ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது ஒரு கன்ஃபியூஷன்லேயே எந்திரிக்கிறான் தெரியுமா? இது நானா இல்லையா, நேற்று என்ன நடந்துச்சு, நேற்று என்ன நடக்கலை, எதுவுமே தெரியாமல் முழிக்கிறான்டா என்கிட்டே. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எல்லாமே உன்னால் மட்டும்தான். நீ அவன் பாடிக்குள்ளே வந்து போகிறதுனால அவனுக்கு எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா? அவனை என்னால் அப்படி பார்க்கவே முடியலடா. அவனுக்கே தெரியல நானான்ட்டு. இது நானான்னு அப்படி கண்ணாடியில் நின்று பார்க்குறான். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இப்போ கூட நான் நினச்சா சொல்லிடலாம், உனக்குள்ளே வேறு ஒரு பர்சன் இருக்காங்கன்னு. அதையும் சொல்லி நான் அவனை கஷ்டப்பட்டது விரும்பலை. அதனால தான் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கேன். அதை நீ ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு என் தேவை இன்னும் கஷ்டப்படுத்துகிறேன், புரிஞ்சுக்கோ.
மூடிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போயிட்டு காரில் உட்கார வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ போகிற வரையுமே நிறைய சிகரெட் அடிக்கிறான். ஸோ ஜங்குக்கு எதுவுமே பேசலை. அவனுக்கு நிறைய கடுப்பாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே டேய் சிகரெட்டை கீழே போடுறான். அவனுக்கு சிகரெட்னாவே என்னன்னே தெரியாது. அவன் பாடியில் இருந்துட்டு இதெல்லாம் பண்ணாத புரியுதா? நான் அப்படி தான் அடிப்பேன். ஏன் உனக்கு அதில் பிரச்சனையா என்ன? என்னடா திடீர்னு உனக்கு அவன் மேலே அக்கறை இவ்வளோ? என்ன நடிக்கிறியா? இல்லை அவன் மேலே லவ் அந்த மாதிரி நடிக்கிறியா? அவனை தான் உனக்கு பிடிக்காதே, அப்புறம் என்ன? இன்னும் உன் மனசில் ஜுமன் தானே இருக்கான். அப்புறம் என்னடா திடீர்னு ஏதோ முளைச்ச மாதிரி பாசம்? டேய் அவனை பிடிக்குதோ இல்லையோ, அவன் எப்பயுமே எனக்கு என் குழந்த தான் புரியுதா? என் குழந்த கஷ்டப்படுறத நான் பார்க்க மாட்டேன். இது லவ்வா, அஃபெக்ஷனா, கேரா, இல்லை என்ன இலவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் என் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு எனக்கு தோணுது, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. ஆனால் நீ அவனை கஷ்டப்படுத்துறது எனக்கு சுத்தமாக ஒரு துளி கூட பிடிக்கல. அது ஏன் நீ ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஆடுற பார்த்தியா? எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது சீரியஸாக. ஓ டென்ஷன் ஆகுதோ? ஆகுண்டா, ஏன் ஆகாது? நீயும் ஒரு கட்டத்தில் அவனை வச்சு யூஸ் பண்ண வந்தானே. நீ எல்லாம் பேசாத. எனக்கு தெரியும்டா டேய் எப்படிப்பட்ட கேரக்டர்ன்ட்டு. அவன் ரொம்ப அப்பாவி, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனை ஓன் தேவைக்காக வாங்கிள் சொன்னான்ட்டு நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட. அப்போ நீ மட்டும் தேவைக்கு தான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்ட. ஆமாண்டா ஆமாம், அதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னன்ற? அதை நினச்சி நான் கஷ்டப்படுறேன், ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ வரையும், இந்த செகண்ட் வரையும் இப்படிப்பட்ட நல்ல பையனை நான் இப்படி கஷ்டப்படுத்துகிறேன்னுட்டு அவனை வார்த்தையாலையும் நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன். நிறையவே அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஓ அவனை கஷ்டப்படுத்திட்டேன்னு வேறு அவனுக்கு இப்போ தான் உரைக்குதா? சரி அதெல்லாம் விடு. என்னடா நீ கூட நீ டேன்னு நினச்சிருந்தியா இல்லை வீணு நினச்சிருந்தியா? என்னடா சொல்கிற? புரியல. அதான் அன்றைக்கி ஒன்று நடந்துச்சு பெட்டில், அது உனக்கு ஞாபகம் இல்லை? அது வந்து ஏன் வார்த்தை வரலையா? ஆனால் எனக்கு அது ஏதோ நல்லா தான் இருந்துச்சு, சரி ஃபீலாக இருந்துச்சு. ஸோ சொல்லக்கூடாது, இது சரியான கட்டை. டேய் இதுக்கு மேலே நீ பேசுன அவ்வளவுதான். இதே அந்த இடத்துல என் டே இருந்தான்னா உன்ன மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான். அழுது என்கிட்ட கெஞ்சிருப்பான் என்னை விட்டுடுன்ட்டு. ஆனால் நீ இவ்வளோ சீப்பா, இவ்வளோ கேவலமா? இதுக்கு மேலே உன்னை என்ன வேர்டை சொல்லி திட்டுறதுன்னே தெரில. ஓ அப்படி வேறையா? நீ மட்டும் என்னடா பண்ண? என்ன பண்ண? என் கூட வீணு நினச்சிருந்தியா இல்லை டேன்னு நினச்சிருந்தியா இல்லை ஜிம்முன்னு நினச்சிருந்தியா? இதுக்கு ஒன்றால் பதில் சொல்ல முடியுமா ஜங்குக்? மிஸ்டர் ஜியோன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அவனால் பதிலே சொல்ல முடியல. ஒரு மாதிரி அப்படி ஷாக்டாக நின்றுட்டுருக்கான். அவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இது பாரு வி, உனக்கெலாம் பதில் சொல்லணுன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ளே போயிட்டு யோசிக்கிறான். அவன் சொன்னது கரெக்டு தானே அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி அவன் கூட நான் எப்படி இருந்தேன் அப்படின்ட்டு அந்த மூமெண்ட்லாம் யோசிக்கிறான். அவன் சொல்கிறது கரெக்டு தானே ஜங்குக்? நீ அவன் கூட யாரை நினச்சிருந்த? உனக்கு கஷ்டப்படுத்தினியா இல்லை அவனை ஹாப்பியாக வச்சுக்கிட்டியா? ஆனால் காலையில் எழுந்து ஒரு மாதிரி உடம்புலாம் வலிக்குது, காலைல வலிக்குது, என்ன பண்ண அப்படிலாம் கேட்டான். இதுக்கு நீ என்ன சொன்ன ஜங்குக்? அவனை நீ எப்படி நினச்சி? வீணு நினச்சி கூட இருந்தியா இல்லை டேன்னு நினச்சி?
அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அவனுக்கே புரியல என்ன நடக்குது அவனை சுற்றி அப்படின்ட்டு. ஸோ உடனே ஜிட்டே வி உள்ளே வந்து அவன் பாட்டுக்கு அப்படியே படுத்துக்கிறான். இப்பயும் சிகரெட் அடிச்சுட்டு தான் படுத்துட்ருக்கான். இதை பாரு வி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இதுக்கு மேலே சிகரெட் அடிச்சிட்டு இருந்த அவ்வளோதான், இதை தூக்கி கீழே போடு. என்னால் முடியாது. நானே எப்போயோ ஒரு தாட்டி தான் பாடிக்கு வந்துட்டு போகிறேன். அந்த டைம் தான் இதெல்லாம் அடிக்க முடியுது. அதை ஏன் நீ கேட்டுக்கிற? மூடிட்டு இருந்தால் போதும். என்ன உனக்கு பிடிக்கலாம், நீ வெளில போ. என்னமோ பண்ணி தொலை. இந்த மாதிரி ஒரு கேவலமான பிறவி இந்த உலகத்துலேயே இருந்திருக்க கூடாதுடா. உண்மையாக இருந்துச்சுன்னு வை, சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே படுத்துக்கிறான். ஸோ ஒரு மிட் நைட் அந்த மாதிரி டைம் இருக்கும். ஸோ இப்போ யாரும் முணுமுணுக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ ஜேகேவும் கண்ணை முழிச்சு பார்க்குறான். ஜேகே ஜேகே டே பால்புட்டி, டே என்னடா ஆச்சு? ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் கட்டி பிடிச்சிக்கிறான். டேய் டே என்னடா ஆச்சு? டேய் நல்லா தானே இருக்க? ஜேகே ஜேகே அடிக்கிறாங்க. ஜேகே ஏய் ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. இதுக்கு இப்படி பயப்படுறான்? டேய் ஒன்றும் இல்லைடா, நான் இங்கே தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை. நீ நல்லா தானே இருக்க? ஒன்றும் இல்லை தானே? டேய் ஐயோ இதுக்கு இப்படி நடங்குறான்? ஜேகே ஜேகே அடிக்கிறாங்க. ஜேகே வலிக்குது. டேய் ஒன்றும் இல்லைடா, யாரும் ஒன்றும் அடிக்கலடா. டேய் ஜேகே இங்கே போயிடாது ஜேகே, எனக்கு டிவைஸ்லாம் வேணாம் ஜேகே, வேணாம். டே எனக்கு தெரியும் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன்ட்டு. வேணாதி, எனக்கு வேணாம். நீ என் கூடயே இருக்கணும். எனக்கு வேணாம், எனக்கு டிவோர்ஸ் வேணாம். நீ இருக்கும்போது தான் நான் பயம் இல்லாமல் இருக்கேன். வேணாம். சரி ஏய் டே என்ன சொல்கிறது வந்துட்ட? சரி விடு. என்னை விட்டுட்டு போயிடாது ஜேகே, ப்ளீஸ் ஜேகே. பயமாக இருக்கு. யாரோ ஏதோ பண்ணுறாங்க. எனக்கு பாஸ்லாம் ஞாபகம் வருது. விட்டுட்டு போயிடாது ஜேகே, ப்ளீஸ் ஜேகே, ப்ளீஸ். டே சரிடா, நான் போகல எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன். ப்ளீஸ் ஜேகே. அம்மா. ஏய் சரிடா ஒன்றும் இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன். அழுகாத ஒன்றும் இல்லை. தூக்கத்தில் பயந்துட்டான் போல். சரி ஒன்றும் இல்லை. எனக்கு டிவோர்ஸ் வேணாம் ஜேகே. நான் உன் கையை பிடிச்சிட்டு உன் கூடயே இருக்கணும் ஜேகே. உன் கண்ணத்தெல்லாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு உன் கூடயே இருக்கணும். நீ எப்போ ஜெம்மனை நினச்சாலும் அப்பயே நான் உன் கூடயே இருக்கணும். நீ ஜெம்மன் கலர் எப்போ வேணால் போய் பாரு. நீ ஜெம்மனை பற்றி என்ன வேணால் யோசி, ஆனால் என்னை மட்டும் டிவோர்ஸ் பண்ணிடுது. வேணாம், நீ இல்லாமல் இருக்க முடியாது ஜேகே. வேணாம் ஜேகே, வேணாம். சரிடா சரி, ஒன்றும் இல்லை, அழுவாத, ஒன்றும் இல்லை. இங்கே தான் இருக்கேன், இங்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ அப்படி அழுகிறான் தூக்கத்தில். வேணாம் ஜேகே, போயிடாத. என் லைஃப்பில் நீ மட்டும்தான் ஜேகே, எனக்கு யாருமே இல்லை. நீ வந்த வாட்டி தான் கொஞ்சமாக ஹாப்பியாக இருக்கேன். அந்த ஹாப்பினஸ் போகக்கூடாது. நீ என் கூடயே இருக்கணும் ஜேகே. உன் கண்ணு அதை பார்க்காம இருக்க முடியல ஜேகே. வேணாம் போடாத. உன் கை பிடிக்கணும், உன் கூட இருக்கணும். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஜேகே. காலையில் எழுந்திரிச்சா உடம்பெல்லாம் வலிக்குது, ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குது. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல ஜேகே. தொண்டையெல்லாம் எரியுது, ஏதோ சிகரெட் வாசம்லாம் வருது. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜேகே. எனக்கு எதுவும் ஆகுது. பைத்தியமா? என்னை விட்டுட்டு போக போறியா? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் இல்லை. எனக்கு நீ வேணும் ஜேகே, நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே அப்படி தூங்கிடுறான். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜேகேக்கு. நான் என்னடா சொல்லி உன்னை சமாதானப்படுத்துவேன்?
நான் உன் கூடயே இருப்பேன்னு சொல்ல முடியலையேடா. ஆனால் உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு வேற தோணுது. நான் என்னடா பண்ண போகிறேன் உன்னை வச்சுட்டு? ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ. இன்னொரு கூடயே தான் இருக்கேன், எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு பக்கத்துலேயே ஜிம்மன் ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான்.